ஐநாத்தினை நாயகன பிரமலை பார்த்தீங்கன்னா நிலவும் சோழனும் ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஒரு பக்கம் பல்லவன் போட்டோ எடுக்கலன்னு சொல்லிட்டு பாண்டியன் கிட்ட சொல்லாம வேற ரூட்டு மாறி போயிடறாங்க. அந்த இடத்துல யாருமே இல்லாத பார்த்துட்டு பல்லவன் ரொம்பவே பயந்து போறாங்க. ஒரு பக்கம் சேரன் பாண்டியன் எல்லாரும் சேர்ந்து பல்லவன் இங்கேதானா இருந்தா எங்க போனான்னு தெரியலன்னு சொல்லிட்டு பயந்து போறாங்க. பல்லவனை எல்லா இடத்துலயுமே தேடி பாக்குறாங்க. பல்லவனை நடுக்காட்டுகளை மாட்டிட்டு எப்படி வருதுன்னே தெரியாம ரூட்டு மறந்து போயிட்டு ரொம்பவே பயந்து போயிட்டு பாண்டியனா சேரனான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வராங்க. ஒரு பக்கம் சோழ நிலாவும் எல்லாருமே சேர்ந்து பல்லவன் எங்கே போனான்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து போயிட்டு இவங்களும் ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பல்லவன் என்னை காப்பாத்துங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து போயிட்டு சவுண்டு கொடுக்கறத பாண்டியன் கேட்டுறாங்க. பாண்டியன் பல்லவனுடைய குரல் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வேகமா ஓடுறாங்க. அங்கே பல்லவன் இருக்கிறத பார்த்துட்டு எங்கடா போனேன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து போயிட்டு அழுகுறாங்க. ஒரு பக்கம் சோழன் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எங்கடா போன, என் உயிரை வாங்குறதுக்குன்னு தான் கூடவே வந்தியா, இதுக்கு தானே அடிச்சுக்கிட்டேன், இதுக்கு தானே அடிச்சுக்கிட்டேன், நீங்க யாரும் வர வேண்டாம், நாங்க மட்டும் போறோன்னு சொல்லிட்டு இப்போ எங்க நிம்மதியே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்படுற மாதிரி பேசுறாங்க. அதை பார்த்துட்டு சேரணும் பல்லவன் அடிக்கிறத பார்த்துட்டு சேரணும் டென்ஷன் ஆகி இதுக்கப்புறம் அவங்களை எதுவும் நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், பல்லவனை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பல்லவனை இங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க. ஒரு பக்கம் நிலா சோழன் கிட்ட நீங்க நடந்துக்கிறது உங்களுக்கு இது தப்புன்னு தெரியவே இல்லையா, அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழனை திட்டுறாங்க. சோழனும் உனக்கு எப்போ பார்த்தாலும் எனக்கு குறை சொல்ல மட்டும் தான் தெரியும் நிலா, உனக்கு தான் படிச்சு சொன்னது நம்ம 2 பேர் மட்டும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு, இப்போ அவங்க வந்ததுனால பாரு எல்லாமே ஸ்பாயில் ஆயிடுச்சு, சந்தோஷமா கூட என்னால் என்ஜாய் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நிலாவோ இவ்வளோ கேவலமா திங்க் பண்றீங்க சோழன் நீங்கன்னு சொல்லிட்டு சோழனை மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுறாங்க. அடுத்து சோழன் தான் நடந்துகிட்டதை நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. நம்ம ஏன் இப்படி நடந்துகிட்டோம்னு சொல்லிட்டு மறுபடியும் நிலா கிட்ட போயிட்டு சாரி நிலா, ஏதோ ஒரு கோபத்துல அது மாதிரி பேசிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நிலாவோ உங்களால எப்படி இப்பெல்லாம் நடந்துக்க முடியுதுன்னு தெரியல, பல்லவனை காணன்னு சொல்லிட்டு நாங்க எல்லாரும் துடிச்சு போயிட்டோம், ஆனா நீங்க சந்தோஷமா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இவ்வளோ கோவப்படுறீங்க, நீங்க இப்பெல்லாம் இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சோழன் சொல்லிட்டு ஒரு பக்கம் நிலா சோழன் கிட்ட கோவப்படுறாங்க. ஒரு பக்கம் சேரன் பாண்டியன் பல்லவன் 3 பேரும் சேர்ந்து நாங்க இப்பவே இங்க இருந்து கிளம்புறோம்டா, நீங்க 2 பேரும் 2 நாள் இங்க இருந்து தங்கி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருந்து நாங்க எப்படியாவது பஸ் பிடிச்சது போய்க்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டு சோழன் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. நம்ம எல்லாருமே சேர்ந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ ரிக்வஸ்ட் பண்றாங்க. சேரணும் இல்லடா எனக்கு இருக்கிறதுக்கு சரின்னு படல, நாங்க இப்பவே இங்க இருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்றாங்க. பல்லவனும் எனக்கும் இங்க இருக்க விருப்பம் இல்லைன்னா நாங்க இப்பவே இங்க இருந்து கிளம்புறோம்னு சொல்றாங்க. நிலாவும் நீங்க போனீங்கன்னா நாங்களும் இப்பவே வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் சோழனும் எனக்கு கூட்டு வந்த பிளான் எல்லாமே சொதப்பலாயிடுச்சு, இவ்வளவு தூரம் காசு செலவு பண்ணி இங்க வந்தது எல்லாமே சொதப்பலாயிடுச்சுன்னு சொல்லிட்டு விரக்தியில ரொம்பவே கோவப்படுறாங்க. நிலாவோ சோழன் கிட்ட இவ்வளவு பிரச்சனை வந்ததுக்கு காரணமே நீங்க தான், பல்லவன் ஏதோ தெரியாம காணாம போயிட்டான், அதுதான் திரும்ப கிடைச்சிட்டல, அப்புறத்துக்காக அவங்க கிட்ட எல்லாருக்கும் நீங்க கோவப்பட்டீங்க, அதனாலதான் அவங்க இங்க இருந்து போறதுக்கே முடிவு பண்ணாங்க சொல்லிட்டு நிலா ஒரு பக்கம் கோவப்படுறாங்க. சோழனும் நம்ம எல்லாருக்கிட்டையும் அது மாதிரி நடந்துகிட்டது தப்புதான்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் போயிட்டு மன்னிப்பு கேட்டு இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இங்க இருந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒன்னா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க.